செல்லம். ஹலோ. ஹலோ, தவச்சி தம்பியா? தங்கம் பேசுறேன்ப்பா. நீங்க போங்க தம்பி. என்கிட்டே இருக்கட்டும் தம்பி. அண்ணாமலைக்கு பொன் குழந்தை பிறந்திருக்குப்பா. உங்களுக்கு தெரியுமா தம்பி? தெரியாது. அண்ணாமலை பாவம்ப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டுடுச்சு. ஆஸ்பத்திரியிலேயே குழந்தை வேற தொலைஞ்சு போச்சு. தேடி கண்டுபிடிச்சிட்டு வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. இப்ப எல்லாம் முடிஞ்சு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம்ப்பா. அண்ணாமலை ரொம்ப கஷ்டப்பட்டுடுச்சுப்பா. தம்பி. அண்ணாமலை இப்ப எப்படி இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கா தம்பி. குழந்தையும் நல்லா இருக்கு. நீ ஒரு முறை வந்து குழந்தை முகத்தை பாருப்பா. தாய் மாமா குழந்தை முகத்தை பார்க்கலனா குழந்தை காதுல சீழ்வடியும் சொல்லுவாங்கப்பா. உன் தங்கச்சி மேல இருக்கிற கோவத்தெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் வந்து குழந்தைய பாருப்பா. வருவியாப்பா? கண்டிப்பா வந்து குழந்தைய பார்க்கணும். வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லு தவசி. சொல்லுப்பா. சரிப்பா, சரி. என்ன இங்க அமக்கலம் பண்ணிட்டு இருக்கீங்க? பாப்பா கேக்குறாங்க. யாருங்க போன்ல? யாருக்காவது உடம்பு சரியில்லையா? தங்கம்மா ஃபோன் பண்ணாங்க. அண்ணாமலைக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கான். தெரியும். இது தெரியுமா? ஏன்பா உங்களுக்கும் தெரியுமா? தெரியும் தெரியும். ஏன் என்கிட்ட சொல்லல? ரொம்ப முக்கியமான விஷயம். பொட்ட புள்ளைய செவ்வாய்க்கிழமையில ராவு காலத்தில் பெற்றிருக்கா. நம்மளையெல்லாம் உதாசீனப்படுத்தினதுக்கு எப்படி வாரிசு வந்து வாச்சிருக்கு பத்தியா? நிறைஞ்ச அம்மாவாசையில. அப்பா, அண்ணாமலை மேல உள்ள கோபத்தை அந்த குழந்தை மேல எதுக்கு காட்டுறீங்க? நல்ல நாள் நல்ல நட்சத்திரத்துல பிறந்து நம்ம பெருசா வாழ்ந்துட்டோமா? ஊர் வளர்த்து உதவி பண்ணிட்டுமா? பிறந்த குழந்தை காணாம போய் எங்க இல்லாம தேடி பார்த்தா குழந்தை கிடைச்சிருக்கு. கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம பேசுறீங்க. நான் இல்லாத என்னடா பேசிட்டேன்? இருக்கிறதால பேசுறேன். பெருசா ரோஷம் பொத்துட்டு வருதா அண்ணாமலை அண்ணாமலைன்னு. உங்ககிட்ட மனுஷன் பேச முடியாதுப்பா. குழந்தை கொடுமா. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். எங்கடா போற? அவளை பார்க்கவா? ஆமா. நீங்க திருந்த மாட்டீங்கல்ல? உங்க பழப்ப பாருங்கன்னு அவ சொன்னதுக்காக 3 நாள் சாப்பிடாம பட்டி கிடந்து இதே கட்டாந்தரையில படுத்து கிடந்தீங்க. அதெல்லாம் மறந்துட்டீங்கல்ல? இப்ப போறதுக்கு என் பிள்ளைய வரை கூட்டு போனாங்கிறீங்க. ஏய், அது அண்ணாமலை குழந்தை மட்டும் இல்லடி, இந்த வீட்டுல மறுமலா வாழ போற பொண்ணு. நாம தான் கீரியும் பாம்பு மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்த தலைமுறையாவது நிம்மதியா சந்தோஷமா சேர்ந்து வாழட்டுமே. நான் ஒண்ணு அந்த குழந்தைய பார்க்க போல, சிவாவுக்கு அந்த குழந்தைய காட்ட போறேன். புரியுதா உனக்கு? எந்த ஜென்மத்திலயும் அவளோட பொண்ணு இந்த வீட்டு மருமகளா வரமாட்டா. என் தங்கச்சி தமிழரசியை ஜெயிலுக்கு அனுப்பினவளோட பொண்ணு இந்த வீட்டுல வந்து வாழாது. உங்க கனவு பலிக்காது. குழந்தை கொடுங்க. கொடுங்கங்கறல. சொல்லுங்க. என்னங்க? பாருங்க மாமா. அவன் திருந்தவே மாட்டாமா. அவதான் நம்ம குடும்பத்தை கெடுத்தான்னா போறதுக்கு குழந்தைய வேற கெடுக்க போறா. சொல்றத கேக்குறாரா பாருங்க. அக்கா, ஏன் இப்ப கத்துறீங்க? குழந்தைய கூட்டிட்டு போட்டுமே, பரவாயில்ல, அதுக்கு என்ன அப்போ? ஆனா இனிமே சிவகுமார நம்ம குழந்தையா வளர்க்குறோம். ஆமாடி, அவர்கிட்ட அவனை ஒட்ட விடக்கூடாது. அவன் நம்ம குழந்தை. ரைட்ல வர விடுப்பா. கொஞ்சம் நிறுத்துப்பா. குழந்தைய கொடுமா. குடு வள்ளி, குடு.
என்னம்மா நீ பிறந்த உடனே எல்லாருக்கும் முன்னாடி நான் தான் உன்னை பார்க்கணும், மடியில் வச்சு கொஞ்சணும்னு நினைச்சேன். ஆனா 10 நாளைக்கு அப்புறம் தான் எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. உனக்கு எவ்வளவோ செய்யணும், வாரி வழங்கணும்னு நினைச்சேன். ஆனா இந்த மாமனால இப்போதைக்கு முடிஞ்சது. இது மட்டும்தான். மடி, உங்க அம்மா என்ன மறந்தாலும் நீ என்ன மறந்துடாத. என்ன நீ தான் எங்க வீட்டு மருமகன். ஆமா, என்னைக்குமே நீ தான் எங்க வீட்டு மருமகன். நான் அன்னைக்கு பேசினதுனால கோச்சிக்கிட்டீங்களா? இந்தப்பா. உங்க மருமகளை கொஞ்சறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கேன். வாங்க, உள்ள வாங்க. அதனாலதான் 10 நாள் கழிச்சு தகவல் சொல்லி அனுப்பினியா? எங்க இருந்தாலும் நீங்க நல்லா இருந்தா போதும், நான் வரேன்.